உனக்குல காலையும் கையில விலங்கு போட்டுக்க கூடாது. குடும்பில போட்டுக்கணும் விலங்க. இங்க பாருங்க, நான் வேதனையில இருக்கேன். கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ண விடுங்க. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல. நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்ல. பரிகாரம் தேடி நானும் எவ்விடம் செல்ல. எனக்கு அதிகாரம் இல்லையம்மா மேலிடம் செல்ல. நான் என்ன க்ளோஸ் பண்ணிரட்டுமா? ஒரு நாளும் இது போல் நான் அழுதது அல்ல. அந்த திருநாளை அவர் கொடுத்தார் யாரிடம் சொல்ல. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை. சோதனை மேல சோதனை சொரிய சொரிய வேதனை நீட்டு பேதியற்ப குடும்பிகாரி ஏத்த தத்துவ பாட்டு பாடன்னு விவசாயில போச்சு. எனக்கு அங்க நடந்தது கூட சோதனையா தெரியல. ஆனா நீங்க இருந்து பாடிய பத்தியா இத கேட்கதான் எனக்கு ரொம்ப சோதனையா இருக்கு. உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியல. யாருக்கனே பழக்கமா இருக்கும், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. எது குடுமி என்ன சொன்ன? குடுமி அறுத்து காக்காக்கு எரிஞ்சு கூட பாத்துட்டே இரு. வாடர் எதுக்கு அந்த பிள்ளைய அப்படி பேசுறியே? எல்லாருக்கும் வேதனையா தானே இருக்கு வாடரி. என்ன மீன்காரி, நீ அவளுக்கு சப்பாட்டு காரியா? சப்பாட்டுக்கு இல்ல வாடரி, சாமி பாடுறது கொஞ்சம் ஆறுதலா தானே இருக்கு. ஆறுதலா இருக்க ஆறுதல் நானும் பாத்துருக்கேன். அப்பத்துல இருந்து ரொம்ப மாதிரி அறுத்துக்கிட்டு இருக்கா. இந்த அறுவை இதுக்கு மேல வந்துச்சுன்னா குடுமி அறுத்துப்படுவேன். எப்ப விட்டாலும் குடுமி அறுக்கிறதுலே இருங்க. ஒரு வேதனையை கூட வெளிப்படுத்த முடியல. வர வர உனக்குலாம் வேதனை எங்க இருந்து வந்துச்சு? அடுத்த வீல தானே நீ வேதனை பட்டுவ. எம்மா வானரே, அந்த போலீஸ்கார மட்டும் பேசிட்டேன். என்ன படி சொன்னவ? அது வந்துமா வானரே, அவளுக்கு என்ன சந்தேகம் போவில்லையா? உங்களோட பேர்ல தான் சந்தேகம் என்ன இருக்குதா? பாட்டி அதான் தண்ணி தண்ணி எல்லாரும் விசாரிச்சிட்டாவல்ல, தரவே என்ன இன்னும் சந்தேகம் இருக்கா? அது வந்துமா நாங்க கடைக்கு வரைக்கும் எல்லாரும் சந்தேகப்படத்தான் ஜீவாவே. ஏற்கனவே உங்க மேல குற்றம் இருக்குதுல்ல, அதனாலதான் உங்களோட சந்தேகப்படியாவே. ஏத்தே அப்படி என்ன நாங்க குற்றம் செஞ்சிட்டோம்? கல்யாண வீட்டுல சோறு எடுத்தது தானே, அதுவும் நான் போய் எடுக்கல, இவையல்வ தான் கூட்டிட்டு போனாவே. நான் சும்மா கல்யாண வீடு எங்க இருக்குன்னு காமிக்க தான் அன்னைக்கு போனேன். இவ எல்லாரும் எடுத்துட்டு வந்து தான் அன்னைக்கு தின்னுட்டு இருந்தாவே. நான் ஒண்ணுமே பண்ணலதே, என்ன எதுக்கு சந்தேகப்படியாவே? நீங்களும் சேர்ந்து எதுக்கு எங்களை குற்றவாளி மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு இந்த போலீஸ்கார மட்டும் சொல்லுங்க. நீங்க சொன்னா கேட்பாவே. என் மர்மவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லுங்க. இங்க பாரு சத்தி, இந்த ஊர் அறிய நீதான் ஒரு இடத்துல போய் திருடி இருக்க. அப்படி இருக்கும்போது வாம்பேர்ல தான் சந்தேகப்படுவாவே. நீ இல்லைன்னு சொல்லிட்டா அவிய எல்லாத்தையும் மறந்துடுவான்னு நினைச்சிட்டியா? அப்படிலாம் அவிய மறக்க மாட்டாவே. என்ன அந்த குற்றம் இருக்கதான் செய்யும். எங்க திருட்டு போனாலும் நீங்க வந்து இருந்தாச்சுன்னா உங்களோட தான் கேட்பாவே. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அந்த போலீஸ்காரி கேட்க மாதிரி தெரியல. அது மட்டுமா நாங்க கிடைக்கிற வரைக்கும் அந்த ஊரை விட்டு வந்தவங்க யாரும் பேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதனால நீங்களும் கொஞ்சம் ஒதுக்கம் பதுக்கமா இருக்கிறது பாருங்க. எத்தனை நாளைக்கு அப்படின்னு இந்த ஊருக்குள்ள இருக்க முடியும்? என்னால இனி இந்த ஊருக்குள்ள இருக்க முடியாது. ஏதோ அன்னைக்கு மொட்டை போடுற ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி அதனால தான் இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ என்னடான்னா திருட்டு போன நகை கிடைக்கிற வரைக்கும் இந்த ஊருக்குள்ள தான் இருக்கணும் அவன் சொல்லிட்டு போயிருக்கா. என்னால எப்படி போய் இருக்க முடியும்? நான் வந்த மறுநாளே கிளம்புறேன்னு சொன்னேன். நீங்க தான் என்னை போவிடாம பண்ணிட்டிய. அதனால தான் கண்ட கண்ட திருட்டு வழியில என் மேல வந்து விழுது. அன்னைக்கு பேர்ல எனக்கும் எதுக்கும் சம்பந்தமே இருந்திருக்காது. நான் நினைச்சபடி போவிடாம தடுத்தது நீங்க தான். அதனால தான் இந்த மாதிரி பழி விழுந்துட்டு. என்ன ராசாத்தி, சத்தம் ரொம்ப ஓவரா இருக்குது. அன்னைக்கு சுவாத்த திருடைக்கு நான் தான் உங்க பாச்சேனா? வீட்டுல சுவாத்த பொண்ணுனா எல்லாரும் கூட்டிட்டு போய் திருடிட்டு வந்திருக்கேன். அந்த ஒரு விஷயத்தால தான் இன்னைக்கு வரைக்கும் உன்னை திருடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேல செய்துக்கு வருத்தப்பட்டுட்டே போய் திருடிட்டு வந்தால, இதுவும் வரும் என்னவும் வரும். அன்னைக்கு என் பேச்ச கேட்டு ஒழுங்கா வீட்டுல சமைச்சிட்டீங்கன்னா இந்த பேரே உனக்கு வந்திருக்காது. இப்ப என்னமா நான் உன் பேச்ச கேட்கலன்ட்டு என்ன குத்தம் சொல்லிட்டு இருக்கியா? இங்க பாரு ராசாத்தி, நாங்க கிடைக்க வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும், இருந்து ஆகணும். ஏமா உங்களுக்கு தான் சொல்லியே, அந்த போலீஸ்காரமா நாங்க கிடைக்க வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா. அதனால நீங்க எங்கேயும் போக முடியாது, இங்கதான் இருக்கணும். ஏமா அப்படின்னா நாங்க ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு நீங்க சொன்னதுனாலதான் நாங்க இருக்கலாம் முடிவு பண்ணணும். இப்ப என்னடா இப்படி சொல்றீங்க? ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஊருக்கு கிளம்பலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம்.
சார், அந்த போலீஸ்காரி நகை கிடைக்கிற வரைக்கும் வந்தவி யாரும் அந்த ஊரை விட்டு வெளியே போக கூடாதுன்னு தெளிவா சொல்லிட்டு போயிட்டா. அதனால நீங்க யாரும் இப்போதைக்கு வெளியே போக முடியாது. ஏமா இவ்விய செஞ்ச தப்புக்கு நாங்க எதுக்கு போக கூடாது? நாங்க என்ன திருடவா செஞ்சோம்? உங்க பேத்திக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக நாங்க எல்லாரும் கிளம்பி வந்தோம். வந்த இடத்துல எங்களுக்கு நல்ல மரியாதை கிடைச்சிட்டு தயவு செஞ்சு எங்களுக்கு ஊருக்காவது போக விடுங்கம்மா. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே தனியா வண்டி பிடிச்சு அனுப்பி வைங்க. ஏமா உங்களுக்கு என்ன அப்படி நடந்துட்டு? அந்த போலீஸ்காரி அவியல்வள தானே விசாரிச்சா, நீ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆயிட்டு கிடக்க? நான் எங்க வீட்டுக்கு போனமா இப்படி இங்கே வச்சிருந்தேன் என்ன அர்த்தம்? சீக்கிரமா தனியா ஒரு வண்டி பிடிச்சி அனுப்பி விட பாருங்க. ஆமாமா சீக்கிரமா வண்டி பிடிச்சி எங்களை அனுப்பி விட பாருங்க. நகை கிடைக்கிற வரைக்கும் இங்க உட்கார்ந்துருந்தா என் கடை வியாபாரம் போயிடும். அங்க போனதான் என்னால வியாபாரம் பண்ண முடியும். ஆமா என் புருஷன் அங்க போனதான் வேலைக்கு போவாரு. இப்படி எவ்வளவு நாள் தான் நாங்க இங்க உட்கார்ந்துருக்குது? நகை கிடைக்கிற வரைக்கும் இவிய வேணா இங்க இருக்கட்டும், நாங்க கிளம்புறோம். ஏமா எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லி கேட்டுக்கிடுங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஊருக்கு போணுங்கன்னு சொல்லி பார்த்தேன் அந்த போலீஸ்காரிட்ட. போச்சோன்னா எல்லாரும் ஊருக்கு போங்க, இல்லன்னா கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருக்க வேண்டியிருக்கும். அது வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து பொறுமையா இருங்க. இங்க பாருங்கம்மா, ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் தான் பொறுமையா இருப்போம். அதுக்கு மேலாம் பொறுமையா இருக்க முடியாது. எங்களை எப்படியாவது ஊருக்கு அனுப்ப பாருங்க. ஆமாமா எப்படியாவது ஊருக்கு அனுப்ப பாருங்க. எட்டி நானும் ஊருக்கு போகணும். எப்படியாவது இந்த விஷயத்தை முடிக்க பாருங்க. அதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்ல. சொத்த பொறுமையா இருங்க. பிறகு ஃபங்க்ஷன் முடிஞ்ச வரை எல்லாத்தையும் பேசிக்கிடுவோம். தங்கச்சிமா எப்படி ஆயிப்போச்சு பாத்தியாடா? எவ்வளவு சந்தோஷமா கிளம்பி வந்தோம். இப்படி தேவையில்லாம நகை திருட்டு பள்ளிய போட்டு உட்கார வச்சுட்டாங்களே எல்லாரையும். வீடே நல்லா கலகலன்னு இருந்துச்சு. இப்ப பாரு எல்லாம் பாம்பால மூஞ்சி தொங்க விட்டுட்டு சுத்திட்டு கிடக்கு. சோறு தண்ணி திங்க கூட நிம்மதி இல்லாம போச்சு. எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு கிடக்குதுவ. ஆமாக்கா என்ன செய்ய, ஓவி நகையில எடுத்தது யாருன்னு தெரியாம போச்சே. என்னமோ செய்யறது, இது நம்ம ஊரா இருந்தா நம்ம கொஞ்சமாட்டி கெஷ் பண்ணலாம் யாரும் எடுத்துட்டு போவேன்னு. இந்த ஊரை பத்தி ஒன்னும் தெரியாது, இங்க யாரெல்லாம் இருக்காவன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம யாரு சந்தேகப்படுறது? போலீஸ்காரியே யார் மேலயும் சந்தேகப்பட முடியாம நம்ம குடும்பத்து மேல வந்து சந்தேகப்பட்டுட்டு போறா. ஆமாக்கா ஓனரும்ல இதுல மாட்டிக்கிட்டா. சரோஜா மட்டுமா, அக்காவோட மருமகளும் மாட்டிக்கிட்டா. அப்புறம் அந்த குடிமி ஷில்பா மற்றும் மீன்காரி. எக்கா போலீஸ்காரவிய உண்மை இல்லாம சொல்ல மாட்டாவல்ல, அவிய சொல்றதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்கதாக்கா செய்யும். தங்கச்சி என்னமோ சொல்றா? இன்னும் 5 பேரு திருடி இருப்பாவன்னு சொல்ல வரியோ? எக்கா 5 பேருன்ட்டு இல்லக்கா, நம்ம எல்லாரும் தான் புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அதுவும் ஃபங்க்ஷன் வந்துட்டு இத்தனை நாளா இந்த ஊர்ல இருக்கிறது நம்ம மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுல உள்ளவே யாராவது தானே திருடி இருப்பாவன்னு எனக்கும் தோணுது. எப்படிமா சொல்றா? எக்கா இந்த ஊருக்குள்ள இந்த மாதிரி சம்பவமே இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லைன்னு சொல்லியாவ. புதுசா இந்த ஊருக்குள்ள வந்திருக்கிறதுனா நம்ம மட்டும்தான். ஒருவேளை நம்ம கூட வந்தது யாராவது போய் எடுத்துருப்பாங்களோன்னு தோணுது. ஐயோ சரோஜா அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டாடா. எக்கா ஓனருன்னு நான் சொல்ல வரையில, மத்த யாராவது செஞ்சிருப்பாங்களோன்னு எனக்கு டவுட் வருதுக்கா. தங்கச்சி என்னடா சொல்ற? ஆமாக்கா நம்ம கூட வந்தவிய மத்தவி யாராவது எடுத்துருப்பாங்களோன்னு தோணுது. போலீஸ்காரவி சந்தேகப்பட்டிருக்காங்களா அந்த 5 பேரு. அவியல மட்டும் இல்ல, நம்ம கூட வந்தவிய எல்லார் மேலயும் எனக்கு டவுட் வருது. அப்படியாடா சொல்ற? ஆமாக்கா. சரிம்மா தங்கச்சி, உனக்கு யார் மேல எல்லாம் சந்தேகம் இருக்கு? எக்கா நம்ம ஓனரு இந்த மாதிரி வேலையை செஞ்சிருக்க மாட்டா. அப்புறம் நம்ம அக்காவோட மருமவளும் இந்த மாதிரி வேலையை செஞ்சிருக்க மாட்டா. மேரி யாருமா செஞ்சிருப்பா? அந்த மீன்காரி ரொம்ப பேசுவாளே தவிர்த்து அவ திருட்டு வேலையெல்லாம் பார்க்க மாட்டா. எனக்கு அவ மேலேயும் நம்பிக்கை இருக்கு. அதனால அவளும் செஞ்சிருக்க மாட்டா, அவன் மவளும் செஞ்சிருக்க மாட்டா. சரிடா, வேற யாரு செஞ்சிருப்பா? ஏக்கா சீலுப்பாக்க குடுமிக்கு ரூபாய் தேவைப்படுதுதான். ஆனா இவ்வளவு பெரிய திருட்டு வேலையை செஞ்சிருப்பாவன்னு எனக்கு தோணல. இல்லடம்மா, ஊர்ல இருக்கும்போது காய்கறி எல்லாம் திருடிட்டு வந்தவிய தானே அவிய. காய்கறிய திருடினாவ, அது ஏதோ வயிற்றுக்கு திருடினாவ. இப்படி நகையெல்லாம் திருட மாட்டாவ. சரிடா, அவளுக்கு தான் பணம் தேவைப்படுதுல்ல, அதனால கூட திருடி இருக்கலாம்ல. பண தேவைதான், ஆனா அக்கா கிட்ட தானே பண தேவைக்கு கேட்டிருக்காவ. அப்படி இருக்கும்போது அவைய போய் திருடி இருக்க மாட்டாவக்கா. அக்கா வேற கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் முடிஞ்ச தாரன்னு தான் சொல்லி வச்சிருக்காவலாம். அதனால கோயில் நகையில அவைய 2 பேரும் திருடி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. சரிம்மா, அவிய யாரு மேலயும் டவுட் இல்லைன்னா அப்ப யார் தான் திருடி இருப்பா? எக்கா அதான்க்கா தெரியல. நம்ம கூட என்ன இங்க 5 பேர் மட்டுமா வந்தாவ, நிறைய பேர் வந்திருக்காவல்ல.
ஆமாண்டா தங்கச்சி, செல்லம்மா வந்திருக்கா, அந்த டீச்சர் வந்திருக்கா, டீச்சர் புருஷன் வந்திருக்கான், செல்லம்மா பிள்ளை வந்திருக்கான். அது மட்டுமா, இன்னும் நிறைய பேர் வந்திருக்காவக்கா. அதனால இன்னைக்கு ராத்திரி எல்லாரோட பையும் போய் செக் பண்ணுவோம். என்னமா சொல்றா? ஆமாக்கா, திருநவி யாரும் இந்த வீட்டு விட்டு போகல. திருண்ண நகையும் எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இன்னைக்கு ராத்திரி முழுக்க நம்ம எல்லார் பையும் போய் செக் பண்ணுவோம். ஒருத்தர் பை விடாம எல்லார் பையும் செக் பண்ணுவோம்க்கா. ஏன் நம்மளோட பை உள்பட செக் பண்ணுவோம். இந்த வீட்டை மொத்தமா சோதனை போடுவோம். என்னடா சொல்ற? ஆமாக்கா, நம்ம பையில கூட தூக்கி கொண்டு வந்து வச்சிருக்கலாம்ல. அதனால வீடு மொத்தத்தையும் சோதனை போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். தங்கச்சிமா, 4-8 வேகமா எடுத்து வச்சாலே நம்மளுக்கு மூச்சு வாங்கும். அப்படி இருக்கும்போது நம்மளால எப்படி எல்லாத்தையும் போய் செக் பண்ண முடியும்? எல்லாரும் மாடியில இருக்க ரூம்ல தான் நிறைய பேர் தங்கி இருக்காவ. நம்மளால அவ்வளவு இடத்துலயும் போய் செக் பண்ணிட்டு கிடக்க முடியுமா? ஏக்கா, அதான் ராத்திரி முழுக்க டைம் இருக்குல்ல. மெதுவா கொஞ்சம் நேரமா உட்கார்ந்து போய் செக் பண்ணுவோம்க்கா. ஒருவேளை நகை கிடைச்சிக்கிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அக்காட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துருவோம். அதுக்கு மேல அக்கா என்ன முடிவு எடுக்காவளோ எடுக்கட்டும். சரிம்மா தங்கச்சி. எம்மா பாப்பா, என்ன மாமா? சீக்கிரமா உள்ள போய் ஒளிஞ்சிக்கம்மா. நான் எதுக்கு வெளியணும் மாமா? அதுவாம்மா, 50 பவுன் நகைய காணோன்னு ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருக்காவலாம். உன்னே வந்து பார்த்தா தூக்கிட்டு போயிட போறாவம்மா. மாமா, என்ன மாமா இப்படி சொல்றீங்க? என்னைய பார்த்தா நகை திருடுற மாதிரியா தெரியுது. பாப்பா, அது இல்லம்மா, 50 பவுன் நகையோ இங்கதான் உட்கார்ந்து இருக்குன்னு நீ தூக்கிட்டு போயிட போறாவம்மா. அதுக்குதான் யார் கண்ணிலையும் படாம பத்திரமா ஒளிஞ்சிருன்னு சொன்னேம்மா. போங்க மாமா, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் நீங்க காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பாப்பா, அது இல்லம்மா. பாப்பா, உன்னைய காணாம போன 50 பவுன் நகைன்னு நினைச்சு யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது பத்தியா? அதுக்காக தான்மா சொன்னேன். ஏ மாமா, வர உங்களுக்கு கண்ணு சரியா தெரியுதானே தெரியல. வர ரொம்ப தான் கோளாறாவே பேசிட்டு இருக்கிய. கொழுந்தியாரு, எல்லாம் காரணமாதாம்மா. நீ கொஞ்சம் பாப்பாவை பத்திரமா பாத்துக்க. முடிஞ்சா ஒரு துணிய போட்டு மூடி வைமா. யாராவது காணாம போன தங்க நகை இங்கதான் இருக்குன்னு தூக்கிட்டு ஓடிட போறாவ. வர கிழவனாரு சரியில்லை.
என்னது திருடனா? ஆமா வானரே, திருடனது ஒருவேளை ஆம்பளையால கூட இருக்கலாம்ல. அந்த போலீஸ்கார மேடம் நம்ம 5 பொம்பளைகள் மேல தான் சந்தேகப்படியாவே. ஆனா திருடனது ஒரு ஆம்பளையால இருந்தா ஏ மீன்காரி, அப்ப யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது வானரே, நான் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அடிப்படையா இல்ல அடுப்படியா? எது வந்தாலும் கொஞ்சம் விவரமா சொல்லு மீன்காரி. வானரே, நம்மளால சந்தேகப்பட்டுட்டு ஒரிஜினல் திருடனை அந்த போலீஸ்காரவிய மிஸ் பண்ணிட கூடாதுன்னு சொல்ல வாரேன். ஒரிஜினல் திருடன் இந்த ஊர்காரனா இருந்தா என்ன செய்விய? நம்ம என்ன செய்ய? போலீஸ்காரவில சும்மா தானே இருக்கவே. அதான் வானரே, போலீஸ்காரவிய சும்மா தான் இருக்கவே. அவங்களுக்கு சந்தேகம் பூரா உங்க மேலதான் இருக்கு. அது என்ன என் மேல மட்டும் தனியா? உங்க 4 பேரும் என்ன சும்மா விளையாட்டுக்காக சேர்த்தவே? சந்தேகம் அவங்களுக்கு எல்லார் மேலயும் தான் இருக்கு. அதான் வானரே, நம்ம மேல சந்தேகப்பட்டுட்டு ஒரிஜினல் திருடனை விட்டுற கூடாதுன்னு சொல்ல வாரேன். சுசாந்தி, அதுக்கு நம்ம என்ன பண்றது? போலீஸ்காரர்களுக்கு நம்ம மேல தானே சந்தேகம் பூராமா இருக்கு. அதுக்கு தான் சாமிமா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்படி மட்டும் செஞ்சோன்னு வச்சுக்கியே, ஒரிஜினல் திருடனை நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். ஏ மீன்காரி, உண்மையாவா சொல்றா? ஆமா வானரே, உண்மையதான் சொல்லியே. நாம எப்படியாவது முயற்சி பண்ணி ஒரிஜினல் திருடனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கிடுங்க. அவனை போலீஸ் கையில ஒப்படைச்சிட்டு நம்ம ஊரு பக்கம் போலாம். சுசாந்தி, அது எப்படி நம்மளால ஒரிஜினல் திருடனை கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே. போலீஸ்காரர்களாலே கண்டுபிடிக்க முடியாம நம்ம மேல சந்தேகப்படியாத. நம்மளால மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆமாக்கா, இந்த ஊருக்குள்ள யாரையுமே நம்மளுக்கு தெரியாது. திருநதி யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன ஐடியா சுசாந்தி? நம்ம எல்லாரும் போலீஸ்காரவிய மாதிரி கெட்டப்பு போட்டுட்டு ஊரெல்லாம் போய் விசாரிப்போம். என்னக்கா சொல்றிய? போலீஸ் கெட்டப்பா? ஆமஞ்சில்பா, இந்த ஊருக்குள்ள நம்மளுக்கு யாரையுமே தெரியாது. நம்மளுடைய யாருக்கும் தெரியாது. போலீஸ்காரவியெல்லாம் ஊரெல்லாம் போய் விசாரிச்ச மாதிரியும் தெரியல. அதையே நம்ம வீட்டை தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காவ. அதனால நம்மளுக்கு இதுதான் ஒரே வழி. நம்ம போலீஸ் வேஷம் போடிய ஊரெல்லாம் போய் விசாரிக்கும். அப்படி விசாரிக்கும் போது நம்மளுக்கு யார் மேல சந்தேகம் வருதோ அவங்கள புடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கும். இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு நம்மளுக்கு ஆர்டர் போட்டிருக்காவே. ஊருக்குள்ள யாரனால விசாரிக்கலாம்ல, அதுக்கு ஆர்டர்லாம் எதுவும் இல்லல்ல. வானரே, நீங்க என்ன சொல்றீங்க? ஐடியாலாம் நல்லதா இருக்கு, ஆனா அது சரி வருமா? எல்லாம் சரி வரும் வானரே, அதான் நான் இருக்கேன்ல.